இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புதுக்காலத்தின் 12ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று இறை வார்த்தைகள் நம் விசுவாச வாழ்வின் மிக முக்கியமான போராட்டத்தை பற்றி பேசுகின்றன. அச்சம், விசுவாசம். இறைவாக்கு எரேமியா, பவுலடிகளார் மற்றும் இயேசு ஆகியோரின் வார்த்தைகளை மையப்படுத்தி எதற்கும் அஞ்சாத விசுவாசம் மனித அச்சுறுத்தலா, கடவுளின் வல்லமையா என்ற ஒரு தியான கருத்தில் சற்று நாம் சிந்திப்போம். அச்சுறுத்தலுக்கு அணையாத நம்பிக்கை. எரேமியா 20:10-13. முதல் வாசகம். துன்பம், அச்சுறுத்தல் மற்றும் புறக்கணிப்பின் பிடியில் சிக்கிய இறைவாக்கினர் எரேமியாவினுடைய மன போராட்டத்தை தெள்ளத் தெளிவாக வெளிப்படுத்துகிறோம். உள்ளொளி போராட்டம். எரேமியாவுக்கு 2 வகையான எதிர்ப்புகள். ஒன்று வெளிப்புற அச்சுறுத்தல், முற்றிலுமாக அச்சுறுத்தல். இரண்டாவது தனிமை மற்றும் புறக்கணிப்பு. அவர் இறைவனுக்காக பேசியதால் நண்பர்கள் கூட அவருக்கு எதிரியானார்கள். இன்றும் எனக்கும் அது அதிகமாய் நடந்து கொண்டிருப்பது யதார்த்தமான ஒரு உண்மை. நம்பிக்கையின் வேர். இத்தனை போராட்டங்களுக்கு இடையிலும் எரேமியா தன் மன உறுதியை கைவிடவில்லை. காரணம், அவர் ஆண்டவரை ஒரு வல்லமிக்க வீரர் போல பார்த்தார். இந்த விசுவாசம் அவர் தோல்வியின் விளிம்பில் என்ற போதும் எதிர்ப்பாளர்களை தாண்டி வெற்றி பெற்றார் என்கிற நம்பிக்கையை அளிக்கிறார். புகழ்ச்சிக்கு பின் கடவுள். எரேமியா இறுதியில் ஆண்டவருக்கு புகழ் பாருங்கள், ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் எளியோரின் உயிரை தீயோரின் கையிலிருந்து அவர் உடைத்தார் என்று முடிக்கிறார். புனித துணையை இழக்கும் போது மனிதன் துணையை இழக்கும் போது கடவுளின் வல்லமை ஆழமாக உணர்வதே இதன் சாராம்சம். நீதிக்கான அச்சமின்மையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு சமூகத்தில் அநீதியைக் கண்டு நீதிக்காக பேச முன்வருவர்கள் எரேமியாவை போல பழி சொல்லுக்கும் புறக்கணிப்புக்கும் ஆளாவது உண்டு. ஒரு குழுவின் நலனுக்காக பேசுவோர் எப்பொழுதும் தனிமைப்படுத்தப்படுவர். ஒரு நிறுவனத்தின் அல்லது அரசாங்கத்தின் ஊழலுக்கு எதிராக பேசுபவர் தனிப்பட்ட முறையில் பழிவாங்கப்படுவார். இவன் ஏதோ சலசலப்பை ஏற்படுத்துகிறான் என்று மற்றவர்கள் ஒதுக்கி விடுவார்கள். எரேமியாவை போல நாம் சரியானதை செய்யும் போது உலகம் நம்மை எதிர்த்தாலும் பலமிக்க வீரன் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு பொதுநல வாழ்வில் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். நீதிக்கான போராட்டம் தனிமையாக இருக்கலாம், ஆனால் அது தோல்வி அடையாது. பாவம் தந்த இழப்பு, அன்பு தந்த நிறைவு, இது இரண்டுக்குமே போராட்டம். உரோமையர் 5 படிக்கிறோம். 2ஆம் வாசகத்தில் மனித குல பாவம் வந்த வழிமுறையும் அந்த பாவத்தின் மீதான கடவுளின் இரக்கம் எவ்வாறு ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதையும் பவுலடியார் மிக அருமையாய் விளக்குகிறார். ஒரே ஒரு மனிதர் வழியாய் பாவம் உலகத்தில் நுழைந்தது என்று தொடங்கி அதே மகன் இயேசு கிறிஸ்து வழியாக அருட்கொடை அதிகமாகிறது என்று முடிக்கிறார். பவுல் ஆதாம் மூலம் பாவம் உலகில் நுழைந்தது, சாவுக்கு காரணமானது என்ற இறையியல் உண்மையை மிக ஆழமாக நிலைநாட்டுகிறார். இதன் விளைவாக எல்லா மனிதர்களுக்கும் சாவுக்கு உட்பட்டார்கள் என்பது யதார்த்தம். ஒரு மனிதனின் குற்றத்தால் ஏற்பட்ட இழப்பை விட இயேசு கிறிஸ்துவின் அருண்கொடை எத்தனை அதிகமானது. ஒரே ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமல் உலகிற்கு வந்ததை விட ஒரே ஒருவரின் கீழ்ப்படிதால் கிடைத்த கொடை எல்லையற்றது. அதுவே அச்சமின்மைக்கான காரணமாக இருக்க வேண்டும். மரணத்தை பற்றியோ பாவத்தின் வெளியை பற்றி நாம் ஏன் அஞ்ச தேவையில்லை என்றால், கிறிஸ்துவின் கொடை பாவத்தின் வல்லமையை முறித்து விட்டது. கடவுளின் அன்பு சாவுக்கு அப்பாற்பட்டது. இன்று நாம் சமூகத்தில் ஒரு சிறிய தவறு அல்லது குற்றத்திற்காக பெரிய தண்டனை விதிக்கப்படுகின்றன. பாவத்தை விட கொடை அதிகமானது. இந்த பவுலின் போதனை பொதுநல வாழ்வின் ஆழமான மன்னிப்பையும் பங்களிப்பையும் எடுத்து காட்டுகிறது. சிறை தண்டனை அனுபவித்து விட்டு வெளியே வருபவர்கள் சமூகத்தால் தொடர்ந்து தண்டிக்கப்படுகிறார்கள். வேலை மறுத்தல், புறக்கணிப்பு, இப்படி இது ஆதாமின் குற்றத்தை பெரிதாக்கம் செயல். ஆனால் கிறிஸ்துவின் வழியில் நாம் அவர்களுக்கு மறுவாழ்வளித்து கொடையை அதிகப்படுத்த வேண்டும்.
ஒரு நிறுவனத்தில் ஒருவர் தவறு செய்தால் அது ஒட்டுமொத்த நிறுவனத்தை பாதிக்கும். ஆனால் அதே போல் ஒரு தனிப்பட்டவர்கள் நல்ல செயலில் பொதுநல சேவை, நேர்மை போன்ற செயல்களை செய்கிற போது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அது அருண்கொடையாக பலனளிக்கும். இதற்கும் அஞ்சாத விசுவாசிகள் நற்செய்தி வாசகம் இயேசு தம் சீடர்களை அனுப்பும் போது அவர்களுக்கு அளிக்கும் அச்சமின்மைக்கான முக்கிய போதனைகள், மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள், ஏனெனில் மறைந்திருப்பது வெளிப்படாமல், மூடிப்பட்டிருப்பது அறியப்படாமல் இராது. உடல் கொள்வோருக்கு அஞ்சாதீர்கள், உங்கள் உடலை கொள்வோருக்கு அஞ்சாதீர்கள். உயிரை கொள்ள அவர்களால் இயலாது. உடலை உயிரையும் நரகத்திற்கு அனுப்ப வல்ல ஒருவருக்கே அஞ்சுங்கள் என்று அவர் கேட்கிறார். அச்சத்தின் வரிசை, இயேசு அச்சத்தின் அளவை வரையறுக்கிறார். மனித அச்சுறுத்தல், அதாவது உடலை கொள்ளுதல், இது தற்காலிகமானது. இறுதி முடிவை எடுக்க இதனால் இயலாது. கடலின் வல்லமை உடலையும் உயிரையும் நரகத்திற்கு வல்லவர். இவருக்கே நாம் அஞ்ச வேண்டும். விசுவாசத்தின் விலை மன்னிக்கிறோம். இந்த அச்சமின்மை நாம் மறைமுகமாக அறிந்த உண்மைகளை வெளிப்படையாக பிரகடனம் செய்ய நமக்கு தைரியம் கொடுக்கிறது. நாம் இயேசுவை மனிதர் முன் ஏற்றுக்கொண்டால் அவர் நம்மை தந்தை முன் ஏற்றுக்கொள்கிறார். பரிவுள்ள கடவுளாக இருக்கிறார். காகம், சிட்டுக்குருவிகள் போன்ற மிகச்சிறிய உயிர்களை கூட கடவுள் அறிகிறார், அக்கறை கொள்கிறார், பரிவு கொள்கிறார். நம்முடைய தலையில் உள்ள முடிகளின் எண்ணிக்கை கூட அவருக்கு தெரியும் என்றால் எவ்வளவு பெரிய அச்சுறுத்திலிருந்தும் அவர் நம்மை காப்பாற்ற மாட்டாரா? கண்டிப்பாய் காப்பாற்றுவார். சமூகத்தில் அநீதி நடக்கும் போது நமக்கு ஏற்படும் பயம், நான் வேலை இழந்து விடுவேனோ, என் குடும்பம் பாதிக்கப்படுமோ என்ன மனித அச்சுறுத்தலே. இந்த அச்சமே நம்மை மௌனியாக மாற்றி அநீதிக்கு துணை போக வைக்கிறது. அது சமூகத்தில் பாகுபாடு, இவற்றுக்கு எதிராக பேச தயங்கும் போது நம் மனித அச்சுறுத்தலுக்கு அஞ்சுகிறோம். இயேசுவின் அழைப்பு மறைவான உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதே. சத்தியத்திற்காக போராடுவதால் ஏற்படும் இழப்பு, அது வேலை இழப்பாக இருக்கலாம், நட்பின் முறிவாக இருக்கலாம். இழக்கூடிய இழப்பு என்பது உடலை மட்டும் கொள்வது. ஆனால் உண்மை பேசாததால் ஏற்படும் ஆன்மீக இழப்பு உடலையும் உயிரையும் பாதிக்கலாம். இயேசுவின் சீடர்கள் இவ்வுலக இழப்பை தாண்டி கடவுளின் அங்கீகாரத்தை நாடுவர்களாக இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தின் இந்த 12ஆம் ஞாயிறு நமது விசுவாசத்தை அச்சுறுத்தலின் முன்னால் அசைக்க முடியாத பாறையாக மாற்ற அழைக்கிறது. எரேமியா தனிமைகளும் அச்சுறுத்தலும் ஆண்டவர் வல்லமைக்கு விரல் போல நன்னோடு இருக்கிறார் என் நம்பிக்கையை வேறின்றி செயல்படுத்த அழைக்கிறது. ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே ஆதாமின் பாவத்தை விட கிறிஸ்துவின் அருட்கொடை எத்தனை அதிகமானது என்பதை உணர்ந்து மற்றவர்களின் குறைகளுக்கு பதிலாக இரக்கத்தையும் மன்னிப்பையும் நாம் கொடுப்போம். மனிதர்களுக்கு அஞ்சுவதை நிறுத்தி உடலுக்கும் உயிருக்கும் உரிமையான கடவுளுக்கு மட்டுமே அஞ்சி உண்மையை உறக்கச் சொல்வதற்கு துணிவு கொள்வோம். நாம் எதற்கும் அஞ்சாமல் இயேசுவை மனிதர் முன் ஏற்றுக்கொண்டால் அவர் நம்மை நம் தந்தை முன் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம். ஆமென்.